27 degree temperature maintain ஆகுது. 27.1, 26.9, 26.8, 27.2 within that parametersலேயே ஆப்ரேட் ஆகும். சார் ஏசியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் ஏசி, 4 ஸ்டார் ஏசி, 5 ஸ்டார் ஏசிலாம் இருக்கு. அப்படின்னா நான் இப்போ ஒரு 18 டிகிரி செல்சியஸ்ல வச்சுட்டு நான் 5 ஸ்டார் ஏசி வச்சனால எனக்கு பவர் கன்சியூம் கம்மியாக தானே சார் ஆகணும், எனக்கு ஏன் அதிகமாக ஆகுமான்னு. ஃபிக்ஸ்டு ஸ்பீட் கம்ப்ரஸர் அப்படிங்கிறது ஆன் ஆஃப் அவ்வளோதான் ஆகும். இன்வெர்டர்ன்றது ஆஃப் ஆகாது, ஸ்பீடை குறைச்சிக்கும். நமக்கு தேவையான இதை மெயின்டைன் பண்ணணும், தேவையான ஸ்பீடில் ஓடும், அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் என்ன அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணணுமோ அதை பண்ண முடியும். சார் இப்போ பார்க்குற நம்மளோட ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் கட்டுறவங்க கிட்ட HVACயை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஓகே சார், இதை 2 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டலேஷன். மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னும் போது ஆரம்பத்துலேயே அவங்க என்ன பர்பஸ் என்ன ஏதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அந்த மாதிரி தெரிஞ்ச போது மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன், அறியாமை அப்படின்னு எடுத்துக்கலாம். மிஸ்டேக் வேறு, அறியாமை வேறு. அறியாமை அப்படின்றது எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு என்ன மாதிரி ஏசி போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், இப்போ எங்களை மாதிரி கன்சல்டன்ஸ் இருக்காங்க, இல்லை கம்பெனிஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டு ப்ராப்பராக தெரிஞ்சு நல்ல சிஸ்டமாக போட்டுட்டாங்க ஆரம்பத்தில் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அதுவே ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். சில சமயம் என்ன ஆகுதுன்னா, காஸ்ட் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணாமல் நம்மளே ஒரு யூனிட்டை தூக்கி மாட்டிட்டு கூலிங் வந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் ஏர் கொடுக்க மாட்டாங்க, ஃபெட்டிக் வரும். ஸோ இப்போ மல்டி ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன், அதை 2ஆக பிரிச்சுப்போமே. கமர்ஷியல் ஆஃபீஸ் பில்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மல்டி ஸ்டோரியில் 10 ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ஆஃபீஸ்லேயும் ஃப்ரெஷ் ஏர் போக வேண்டிய ஃப்ரெஷ் ஏர் போகலை அப்படின்னா நேச்சுரலாக அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு ப்ரொடக்டிவிட்டி குறையும். இதனால் ஓனர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகாது, பட் ரெண்டல் எடுத்துருக்கவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிகாஸ் ப்ரொடக்டிவிட்டி குறையுது. ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஆரம்பத்துலேயே அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பரான செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம எங்கே என்ன மாதிரி இடத்துல போடுறோம் அப்படிங்கிறது, செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த மிஸ்டேக் என்ன வரும் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ். ப்ராப்பராக எந்த எக்யூப்மெண்ட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலும் அது டிட்டோரியேட் தான் ஆகும். ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா என்ன, அதுக்கான சர்வீசஸை ப்ராப்பராக பண்ணணும். அது கம்பெனிக்காரங்களை வச்சு பண்ணால் இன்னும் பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது எந்தெந்த டைமில் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபில்டர் கிளீனிங்கே எடுத்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஃபில்டர் கிளீனிங் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவீங்க? ஒரு தடவை ஆயுத பூஜை அப்போ பண்ணுவோம் சார். அது ஏன் அப்படின்னா, அது ஒரு ஆயுதமாக எடுத்து ட்ரீட் பண்ணி பண்ணுறோம். ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. ஃபில்டர் கிளீனிங் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இன் 3 months ஆர் 4 months டிபெண்டிங் ஆன் ஆப்ரேஷன். சில இடத்துல 2 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுற மாதிரி கூட வரும், சில இடத்துல 3-4 மாதத்தில் பண்ணுற மாதிரியே வரும். ஸோ அதை ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு பண்ணாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுனால பியூர் ஃபார்ம் ஆஃப் ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும். உங்களுக்கு சோக் ஆகாமல் இருக்கிறதுனால எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும், பவர் சேவிங்கும் கிடைக்கும். இதெல்லாம் வந்து அறியாமையினால் நிறைய தப்புகள் இந்த மாதிரி நடக்குது. ஸோ ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே 4 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் உழைக்கக்கூடிய யூனிட்டு 10 வருஷம் வரைக்கும் உழைக்க வைக்கலாம். இன்னொரு கான்செப்டும் இப்போ ரொம்ப வருதுங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா எனர்ஜி சேவிங் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 5 ஸ்டார்னு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல எஃபிஷியன்ட் சில்லர்ஸோ இல்லை எஃபிஷியன்ட் மிஷின்ஸோ வருது அப்படின்னா, சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சார் நான் 7 வருஷத்தை ஓட்டியிருக்கேன், சப்போஸ் இப்போ புதுசாக வாங்கினேன் அப்படின்னா அது 3 வருஷத்தில் எனக்கு பேபேக் கொடுத்துருமா அப்படின்வாங்க. பேபேக் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஹை எஃபிஷியன்சி போடுறதுனால அந்த பவர் சேவிங்லேயே அவங்களுக்கு அந்த காஸ்ட்டை திருப்பி எடுத்துட முடியும். அப்போ என்ன ஆகுனா, இந்த 7 வருஷம் சில்லரை 10 வருஷம் ஓட்டுறதுக்கு பதிலாக அந்த சில்லரை மாற்றிட்டு புதுசாக மாற்றிட்டு 3 வருஷத்தில் பேபேக் எடுத்துகிட்டு அடுத்த 7 இயர்ஸ்க்கு தி ஏர்ன் த மணி பேக். அந்த மாதிரி சிஸ்டம்ஸும் வந்துருச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் சிஸ்டம்ல கான்செப்ட். ஸோ இதுதான் ரியாலிட்டி ஆஃப் திங்ஸ் சார். ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன வார்த்தையில் சொல்கிறோம், ஆனால் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது சார். இப்போட ஆடியன்ஸ் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்மளோட சேனலில். இப்போ அவங்களுக்கு HVAC மூலிமா நீங்கள் ROI இன்னும் அதிகப்படுத்த முடியும்னாக்கா இதுக்கு ஏதாவது கான்செப்ட் ஏதாவது இருக்குமா, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா நம்ம ஆடியன்ஸ்க்கு? சார், ROI அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ROI சொல்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, ஆஸ் ஐ செட், ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னாலே 7-8 இயர்ஸ் ஈஸியாக நல்லா ஓடிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈவன் 10-12 இயர்ஸ் கூட ஓடிடும் சார். செகண்ட் திங் இஸ் மெயின்டெனன்ஸ். நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா உங்கள் சிஸ்டம் எஃபிஷியன்சியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மெயின்டெனன்ஸில் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தென் இட் வில் ஹேவ் அ லேக். ஸோ இப்போ மெயின்டெனன்ஸும் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி எக்யூப்மெண்ட்டும் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10-12 இயர்ஸ் வரைக்கும் நல்லா ஓடும், பிரச்சனை இருக்காது. ஆனால் இன்னி தேதியில் இன்னொரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. அதாவது we are always going towards the growth development அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இன்னி தேதியில் இருக்கிற பவர் கன்சம்ஷனோட ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இன்னொரு 6-7 வருஷம் கழிச்சு ரொம்ப நல்ல பவர் கன்சம்ஷன் வந்திருக்கு, வேறின் 30% 40% சேவிங் காட்ட முடியுது, அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா, ஒரு 8 இயர் ஆர் 7th இயர் அப்படின்ற டைமில் அதை மாற்றினாக்கா கிளைண்ட்டுக்கு நல்ல சேவிங் கிடைக்கும். இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான தெரிஞ்ச சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களை வச்சு அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு
சிஸ்டம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஸோ 7 இயர்ஸ் இப்போ நான் சொன்னது ஈஸியாக பிரேக் பண்ணணும்னா 1 to 10 இயர்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் 10 வருஷம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ அந்த சிஸ்டமை நான் 7th இயரில் எனக்கு 30% சேவிங் வருதுன்னு சொல்லிட்டு நான் மாற்றுறேன் அப்படின்னா அந்த 30% சேவிங்கை நீங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போட்டிங்கன்னா அதுவே 90% வந்துடும். ஸோ அப்போ 10 இயர்ஸ் முடிக்கும் போது நீங்கள் இதை போட்ட காசை திருப்பி எடுத்துறீங்க. அதுதான் ROI. அதுக்கப்புறம் இன்னொரு 7 வருஷம் அந்த சிஸ்டம் ஓடும் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சேவிங் இருக்கும். ஸோ இட் ஹாஸ் டு பி இன் அ சைக்கிள். க்ரோத், டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே லேர்னிங் இதெல்லாம் வந்து நிற்க போகிறதே கிடையாது. இதெல்லாம் வளர்ந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ வளர்ந்துட்டே இருக்கும்போது அதை நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கணும். எல்லாராலையும் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸ்பர்ட் கிட்ட அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அதுக்கான ப்ராப்பர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டு மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா we can get a better paybacks. Thank you very much Mr. ஸ்ரீகாந்த். நாங்கள் இன்வைட் கொடுத்த உடனே பாட்காஸ்ட்க்கு நீங்கள் வந்தது கண்டிப்பாக எங்களோட ஆடியன்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. தேங்க்ஸ் அ லாட் சார். ஐ ஃபீல் தட் இது ஒரு வண்டர்ஃபுல் டைமை நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணோன்னா கூட அது கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆகிட்டு அவங்களுக்கு அது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அதுதான் இந்த ப்ரோக்ராமோட சக்ஸஸாக நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நானும் ஒரு சிறு துளியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆஸ் செட், எப்போ வேணாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளைண்ட்ஸ் எதாவது காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா சாரோட லிங்க்லேயும் என்னோட நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்ரீகாந்த், தி ட்ரீ கன்சல்டன்ட்ஸ், சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் அ லாட் டு ஆல். ஸோ பார்க்குற நீங்கள் ஆடியன்ஸ், நீங்கள் ஏதாவது மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறீங்க, இல்லை ரெசிடென்ஷியலில் நீங்கள் வில்லா பங்களாஸ் ஏதாவது கட்டுறீங்க, கொடுத்த அவர் நாலேஜ் இன்னும் நல்லாவே கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, இன்னும் அவரை நீங்கள் பர்சனலாக நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் அவருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் இந்த யூடியூபோடைய டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் கொடுக்குறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.